கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது எந்த ஒரு மனிதனால் வருகிற மகிமை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள் அவரை மகிமைப்படுத்தணும், மகிமையை ஆண்டவரை தூக்கி அங்க மேல தூக்கி வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நல்ல பிரயாசப்பட்டாங்க மனிதர்கள். ஆனால் இயேசு அந்த இடத்தை விட்டு ஓடி போனாரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் மனிதரால் வருகிற மகிமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த ஒரு மனுஷன், அதான் நீதிமொழிகள் அழகா சொல்லியிருக்கு, ஒருவனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. ஒருவன் உன்னை புகழ்ந்துட்டானா அது உனக்கு சோதனை. ஐயோ பிரதர், ஐயோ சிஸ்டர், நீங்க அப்படி கை வச்சீங்கன்னா அங்க சொஸ்தமாயிரும், நீங்க கை வச்சீங்கன்னா அங்க விடுதலை கிடைச்சிரும், நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அங்க உங்களுக்கு கண்ணி வந்துருச்சு, உங்களுக்கு வலைய உரிச்சிட்டா சாத்தாங்கிறத கவனமா பண்ணிக்கோங்க. ஏசப்பாக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். அதனாலதான் ஏசப்பா சொல்றாரு, எனக்கு மனிதரால் வருகிற மகிமையை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இயேசு அந்த இடத்துல சொன்னாரு. அதனால இந்த நாட்களிலே ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, உங்களை யாரு ரொம்ப கனப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நீங்க கவனமா இருக்கணும், எச்சரிப்பா இருக்கணும். அவங்களை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளியே இருங்க. உங்களை எவன் உயர்த்தானோ, உயர்த்துறாளோ அவளை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணியே இருங்க. ஏன்னா அவன் தான் உங்களை வலையில சிக்க வைக்க போறான் ஒரு நாள்.